ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விவோடி தமிழ். அன்பான சிம்மராசி நேயர்களே, கிரகங்களின் அரசனான சூரியனை அதிபதியாக கொண்ட நீங்கள் எங்கு சென்றாலும் தனித்துவமாக தெரிவீர்கள். 2025ஆம் ஆண்டுல கடைசி மாதமான டிசம்பர் மாதம் உங்களுக்கு எத்தகைய பலன்களை தரப்போகுது, கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா உள்ளதா அப்படின்றதையும் இந்த காணொலியில நம்ம முழுவதா பார்க்க போறோம். சிம்மராசிக்காரர்கள் நெருப்போட தத்துவத்தை கொண்ட ராசிகள். அதாவது சிங்கம் எப்படி காட்டின் ராஜாவா இருக்குமோ அதே போல இவர்கள் தங்களை சுற்றி இருப்பவர்கள் மத்தியில ராஜாவாக வலம் வரக்கூடியவர்கள். இவர்கள் பிறப்பிலேயே ஆளுமை திறன் இருக்கும். ஒரு குழுவை வழிநடத்துவதிலையும் நிர்வாகம் செய்வதிலையும் இவர்களுக்கு நிகர் இவர்களே. எதை கண்டும் அஞ்சாத நெஞ்சம் கொண்டவர்கள். நடை, உடை, பாவனை என அனைத்திலும் ஒரு ராஜ தோரணை இருக்கும். உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அள்ளித்தரும் கர்ணர்கள் எல்லாம் இவங்க தாங்க. ஆனா அந்த உதவிக்கு உரிய அங்கீகாரம் அல்லது மரியாதை கிடைக்கவில்லை என்றால் கோபப்படுபவர்களும் இவர்களாக இருப்பாங்க. எடுத்த முடிவுல உறுதியாக இருப்பாங்க. சில சமயங்கள்ல அது பிடிவாதமாக தெரிந்தாலும் அது அவர்களோட கொள்கை பிடிப்பாகவே இருக்கும். நேர்மை இவர்களோட மூச்சா இருக்கும். மற்றவர்கள் தங்களை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் அப்படின்ட்டு ரொம்பவும் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்கள் தான். டிசம்பர் மாதம் 2025 இவர்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு தெரியுங்களா? கலவையான பலன்களை தரக்கூடிய ஒரு மாதமா அமையப்போது. இந்த காலகட்டத்தில் சனி பகவான் மீன ராசியில உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. இது அஷ்டம சனி காலமாகும். எனவே உங்களோட செயல்கள்ல நிதானம் தேவை. குரு பகவான் மிதுன ராசியில உங்க ராசிக்கு 11ஆவது இடமான லாபஸ்தானத்துல சஞ்சரிப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் மற்றும் அதிர்ஷ்டமாகும். அதாவது அஷ்டம சனியால ஏற்படும் கெடுதல்களை லாபகுரு பெருமளவு குறைப்பார். ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ராகு கும்பத்துல 7ஆவது இடத்துலையும் கேது சிம்மத்துல 1ஆவது இடத்துலையும் அதாவது ஜென்ம கேதுவா சஞ்சரிக்கிறாரு. இது உறவுகள்ல கவனத்தையும் ஆன்மீக சிந்தனையையும் கொடுக்கும். சூரியன் இந்த மாதத்துல முற்பகுதியில 4ஆம் இடத்துல விருச்சகத்திலையும் பிற்பகுதியில 5ஆம் இடத்துல தனுசுல சஞ்சரிக்கிறாரு. டிசம்பர் மாதம் உங்களான பொது பலன்கள் எப்படி இருக்க போகுது தெரியுங்களா? டிசம்பர் மாதம் உங்களுக்கு சவால்களும் மிகப்பெரிய வெற்றிகளும் கலந்த மாதமா இருக்கும். அஷ்டம சனி ஒரு பக்கம் நெருக்கடியை கொடுத்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பண வரவையும் கௌரவத்தையும் காப்பாற்றுவார். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கடைசி நேரத்துல தீர்வு கிடைக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியால வேலை பளு அதிகரிக்கும். மேலதிகாரிகள் உங்களோட வேலையில குறையை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. எனவே கோபத்தை குறைத்து வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். தொழிலை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு குருவின் பார்வையால லாபம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் செய்யும் முன் ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லது. சிலருக்கு விரும்பத்தகாத இடங்கள்ல அல்லது துறை மற்றும் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட வெற்றி கடுமையா உழைப்புக்கு பிறகே உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். 11ஆம் இடத்துல குருவால மூத்த அதிகாரிகளின் மறைமுக ஆதரவு உங்களுக்கு கிட்டும். உங்களோட பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிறப்பான பண வரவு இருக்கும். குரு பகவான் லாபஸ்தானத்துல இருப்பதனால பணப்புழக்கத்திற்கு குறைவே இருக்காது. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த நிலுவைத் தொகை உங்க கைக்கு வந்து சேரும். பணம் வந்தாலும் அஷ்டம சனியால திடீர் மருத்துவ செலவுகள் அல்லது வாகனம் பழுது வீண் செலவுகள் ஏற்படலாம். இந்த மாதம் ஆடம்பர செலவுகளை குறைப்பதனால கணிசமான தொகையை உங்களால சேமிக்க முடியும். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு 7ஆம் இடத்துல ராகு ஜென்மத்துல கேதுவோடு இருப்பதனால் கணவன் மனைவியிடையே சிறு சிறு ஈகோ பிரச்சனைகள் வந்து நீங்கும். விட்டு கொடுத்து செல்வது மிகவும் முக்கியமா பார்க்கப்படுது. பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் மாதத்துல பிற்பகுதியில சூரியன் 5ஆம் இடத்துல வருவதனால பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அவர்களோட கல்வி அல்லது வேலை வாய்ப்புகள் முன்னேற்றம் தரும். மனதில் நிம்மதி தரும். நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களோட உதவிய தக்க சமயத்துல உங்களுக்கு கிடைக்கும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் கவனம் தேவை. அஷ்டம சனி நடப்பதனால உடல்ல அலட்சியம், அதாவது உடல்நிலையில அலட்சியமே கூடாது. குறிப்பா முதுகு தண்டு, முதுகு வலி மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்படலாம். உணவுகளை சரியான நேரத்தில் உட்கொள்வது மற்றும் போதுமான உறக்கம் அவசியம். வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது அதிக எச்சரிக்கை தேவை. மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல மாதம். குருவின் ஆசி இருப்பதனால பாடங்களை எளிதாய் புரியும். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கான நட்சத்திர பலன் என்ன தெரியுங்களா? மகம் ஜென்ம கேதுவில் ஆதிக்கம் இருப்பதனால ஆன்மீக எண்ணம் மேலோங்கும். எதிலும் ஒரு தெளிவின்மை
இருக்கலாம். ஆனால் அவசர முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடாது. 2வதா பூரம். சுக்கிரனின் நட்சத்திரமான உங்களுக்கு இந்த மாதம் பணவரவு சிறப்பாக இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும். 3வதாக உத்திரம் 1ஆம் பாதம். சூரியனின் நட்சத்திரம் என்பதனால அரசு வழியில காரியங்கள்ல அனுகூலம் கிடைக்கும். தந்தையின் உடல்நிலை ரொம்பவும் அக்கறை தேவை. ஏன்னா அவருக்கு உடல்நிலையில சில கோளாறுகள் வரலாம். உங்களுக்கான பரிகாரங்களா சில பரிகாரங்களும் வழிபாட்டு உரையிலும் சொல்லப்பட்டிருக்கு. டிசம்பர் மாதம் நீங்க செய்ய வேண்டிய வழிபாட்டு தலங்கள் என்ன தெரியுங்களா? சிவபெருமான், அதாவது அஷ்டம சனி நடப்பதனால சனிக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்கள் தோஷங்களை குறைக்கும். 2வதா பார்த்தீங்கன்னா விநாயகர். கேதுவின் தாக்கம் குறைய அருகம்புல் மாலை சாற்றி விநாயகரை வழிபாடு செய்வது ரொம்பவும் நல்லது. சூரிய நமஸ்காரம். உங்கள் ராசிநாதன் சூரியன் என்பதனால தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் செய்வது ஆரோக்கியம் தரும். மன தெளிவை ஏற்படுத்த வேண்டும். நீங்க பயன்படுத்த வேண்டிய நிறங்களா சில நிறங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மாணிக்கம் சிவப்பு, தங்கம், அடுத்ததா ஆரஞ்சு, தவிர்க்க வேண்டிய நிறமா கருப்பு மற்றும் அடர் நீலம் சொல்லப்பட்டிருக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 1, 3, 5, 9. சிம்மராசி நேயர்களே, டிசம்பர் மாதம் 2025 தடை கற்களை படிக்கற்களாக மாற்றும் வல்லமை உங்களுக்கு தேவை. குரு பகவானின் பரிபூர்ண ஆசி உங்களுக்கு இருப்பதனால சனியின் தாக்கத்தை உங்களால் எளிதாக சமாளிக்க முடியும். கோபத்தை குறைத்து விவேகத்துடன் செயல்பட்டால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக மாறும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.